எனது பெயர் துரை. முதலில் இங்கே எல்லோருக்கும் வணக்கம். நான் இஸ்லாத்தை பற்றி நிறைய தெரிந்திருக்க ஆசைப்படுபவன். முஸ்லீம் சகோதரர்களுக்கும் தெரியும். எனது கேள்வி என்னவென்றால், எனது நண்பர் ஒருவர் இருந்தார். தயவுசெய்து யாரும் கோச்சிக்க வேண்டாம், தாராளமாக யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. ஏனென்றால் தாடியை வைத்தால், இஸ்லாம் முறைப்படி தாடியை வைத்தால் தாடியை சுத்தமாக எடுக்கக்கூடாது. ஒன்று, ஒரு நண்பர் தாடி வைத்திருந்தார். அப்போது அவர் எனக்கு அறிவுரைகள் பல வகைகள் சொல்லுவார், நான் கேட்டு தெரிந்து கொள்வேன். திடீரென்று ஒரு நாள் அவரை பார்க்கும்பொழுது சுத்தமாக எல்லாத்தையும் வைத்து விட்டார். அப்போ நான் கேட்டேன், தம்பி என்னடா இது பண்ணிட்டேன், இஸ்லாத்தில் இருந்து முறையிலடா அப்படின்னு. அவன் சொல்கிறான், ஏன்னா உனக்கு யாருன்னா சொன்ன, நீ தண்ணி அடிக்கிறீல்ல? இல்லை, நான் தண்ணி அடிக்கிறேன், அதை விடு, இஸ்லாத்தில் இது முறை கிடையாது, நீ எப்படி சொல்லுவ அப்படிங்கிற. என்ன அதெல்லாம் குரானில் இல்லைண்ணே அப்படின்ட்டான். அதன் பிறகு தம்பி சகோதரர் ஆசிம்னு ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட சொன்னேன். அவனை கேட்கணும் விளக்கம், என்னடா தம்பி என்ன, ஏன்னா அவனெல்லாம் கணக்கில் சேர்த்துக்காதானே அப்படின்ட்டான். இதெல்லாம் என்ன, இதை பற்றி உண்மையிலுமே உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும். நானும் தம்பிகிட்ட குரானை வாங்கி படிச்சுட்டு இருக்கேன். என்ன எந்த மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. ஏற்கனவே தம்பிங்கள்ட்ட சகோதரர்கிட்ட குரானை வாங்கிலாம் படிச்சுட்டு உட்காந்துருக்கேன். இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அண்ணன் துரையும் அதே மாதிரி ஏற்கனவே முதல்ல சொன்ன கேள்வியை ஒட்டிய மாதிரியே ஒரு கேள்வியை கேட்குறாங்க. சில பேர் சில காரியங்களை செய்யாமல் இருக்கிறாங்களே, 100% முஸ்லீம்கள் இஸ்லாத்தை கடைபிடிப்பாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியுமான்னு ஏற்கனவே கேட்டாங்க. கிட்டத்தட்ட அதே கேள்வியை ஒட்டி தான், இஸ்லாத்தில் தாடி வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வைக்கலையே, வைக்காதது குற்றம் தான் சொல்லணும். அவர் சொன்ன மாதிரி அதை கணக்கில் எடுத்துக்காதன்னு சொல்லாமல் என்ன பண்ணணும், கணக்கில் எடுத்துக்கிட்டு போய் சொல்லணும். ஏன்பா முஸ்லீம்னு இருக்கிறிய, தாடி வைக்காமல் இருக்கலாமா, இஸ்லாத்தை வலியுறுத்தப்பட்டிருக்கிறத நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்களே, அதனால் எவ்வளவு நன்மை இருக்கிறது, ஆரோக்கியத்திற்கு கூட பலன் தருமே. அது இஸ்லாத்தை கடைபிடித்தால் இறைவன் தருகிற நன்மை ஒரு புறத்தில் என்றால், தாடி வைப்பதனால் உனக்கு உலகியல் ரீதியாக பல நன்மைகள் இருக்கிறத அப்படின்னு எல்லாம் சொல்லி அதை நாங்கள் எடுத்து சொல்லணும். அந்த சகோதரருக்கு அறிவுரையை சொல்லிக்கிறோம். யார் அதை கணக்கில் எடுத்துக்க வேண்டாம்னு சொன்னாரோ அந்த ஹாசிம் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கிட்டு அடுத்த தடவை போய் அறிவுரை சொல்லுங்க, யாரா இருந்தாலும் சொல்லுங்க. பெரியவராக இருக்கு சொல்லியாச்சா, சொல்லிட்டானா, சரி ஓகே. அது நல்ல காரியம். அது இந்த செய்திகள் இருக்கிற தாடி வைக்கிறது மேலோட்டமாக பார்த்தா சமூக அமைப்பு தான் இந்த தாடியை வெறுக்கிறதுக்கான முக்கிய காரணம். தாடியை வெறுக்கிறது இருக்குல்ல, அது என்னப்பா அது வச்சா கவலைகள் இருக்க மாதிரி தெரியுது, அதானே அப்படி தானே நினைக்கிறோம். கலை இழந்த முகம் மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு வசீகரமாக இல்லை, அது நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதில் 2 விஷயம் இருக்கிறது. இந்த நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது அது நம்ம பார்த்து பார்த்து பழகின பார்வை கோளாறு தானே தவிர, நிஜத்தில் நல்லா இருக்கா இல்லையாங்கன்னு அறிவியல் பூர்வமாக சிந்திச்சா தாடி தான் நல்லா இருக்கு. ஆரோக்கிய விதிகளின் அடிப்படையில் சிந்திச்சா தாடி உள்ள முகம் தான் நல்ல முகம், தாடி இல்லாத முகம் ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படுத்துகிற முகம். அறிவியல் அப்படித்தான் சொல்லுகிறது. சாதாரண இப்போ பார்வையை வச்சு சொல்கிறதா இருந்தால் நீங்கள் பாருங்களேன், நம்ம ஊரில் எல்லாம் இந்த முகத்தில் முடி வைக்கிறத பொறுத்த வரைக்கும் தாடியை எடுத்துகிட்டு அப்படி கடா மீசை வச்சா பார்க்குறதுக்கு ஆம்பளை ஜெகஜாண்டியாக இருக்கா, மீசையை முறுக்கி விட்டு மாப்பிள்ளை வர்றான் பாரு அப்படின்னா அது ஒரு பெரிய கெத்தாக இருக்கும். அதுக்காக வேண்டிய சில பேர் கச்ச கொச்சன்னு அரிச்சாலும் சரின்னு சொல்லிட்டு அப்படி பெருசாக பயங்கரமாக மீசை வச்சிருக்கிற பெரிய பெரிய இன்ஸ்பெக்டர் எல்லாம் நம்ம ஊரில் பல பேரை பார்த்துருப்போம். இப்படி பார்த்துருக்கிறோமா, மீசை வச்ச ஆம்பளைன்னா சூப்பரு. தமிழகத்தினுடைய பேச்சு வழக்கு அதுதான், மக்களுடைய விருப்பமும் அதுதான். பல நேரத்தில் தமிழ் பெண்கள் கூட அதைத்தான் விரும்புகிறார்கள். தமிழ் பெண்கள் கூட பாருங்க, தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் பழகினவங்க மழுமழுன்னு நின்னா, என்ன பொம்பளை மாதிரி நிற்கிற, மீசையை எடுத்துட்டு நின்னா, தாடியை எடுத்துட்டு நின்னா ஓகே, மீசையும் சேர்த்து எடுத்துட்டா அவ்வளோதான், அது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நல்லா இல்லைன்ட்டாங்கல்ல, சரி விட்டுருவோம். அதே தமிழ்நாட்டை தாண்டி வடநாட்டுக்கு போயிடுவோம். வடநாட்டில் போனால் வேர்ல்டு ஸ்டாருங்கிறான், இங்கே கூட வச்சிருக்கிறான். சல்மான் கானுக்கு அன்னைக்கு பார்த்தா போஸ்டர் வச்சிருக்கிறான். ஏன்னா சல்மான் கான், அமீர் கான், ஷாருக் கான் அப்படின்னு எல்லா கானா படையெடுக்கிறான். எல்லாம் மீச தாடி ஒன்றுமில்ல மழுமலுன்று. அங்கே பார்த்தா அவர் தான் டாப் ஹீரோ. எப்படி இருக்காரு பாரு. நீங்கள் சல்மான் கானுக்கு மீசை வச்சு ஒரு படத்தில் நடிக்க வைங்க, அவ்வளோதான். என்ன கன்றாவியாக வந்திருக்கிறாங்க, இவ்வளோ நாள் அழகாக இருந்தானே. பிரச்சனை என்ன, பார்த்தது தான், பழகினது தான் காரணம். பார்த்து பார்த்து பழகிட்டோமா, உன்னை பார்த்து பழகிட்டோம்னா அப்படிதான். சில நேரங்களில் மொட்டை அடிச்சா அசிங்கமாக தெரியுதுன்னு நினைக்கிறோம்ல, மொட்டையில் என்ன அசிங்கம், ஒன்றும் அசிங்கம் இல்லை. எப்போதும் முடிய வச்சே பழகிட்டதுனால, அதை ஸ்டைலாக காட்டி 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 பழகிட்டதுனால முடிய எடுத்த உடனே அசிங்கமாக தெரிகிறது. அது பார்வையில் ஏற்படுகிற கோளாறு தானே தவிர அது நிஜமாக அசிங்கமாகவோ அழகற்றதாகவோ இருப்பது கிடையாது. நாம் அதுக்கு பழகிட்டோம். ஆனால் இந்த பழக்கம் சரியான பழக்கம் கிடையாது. ஏன் சரியான பழக்கம் கிடையாது அப்படின்னா, இயற்கையில் தாடி என்பது இந்த முகத்தில் முடி தெரியுது இருக்குதே, இறைவன் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவனையும் ஆண் பெண் என்ற 2 அடிப்படையில் தான் படைச்சிருக்கிறார். எதில் எடுத்தாலும் பாலியல் இருக்கிறது.
ஒரு செடி கொடிகளில் கூட இருக்குங்கிறாங்கல்ல, எந்த மிருகத்தை எடுத்தாலும் இருக்கிறது. எல்லாவற்றிலையுமே இந்த மாதிரி 2 வகையான வேறுபாடு இருக்கிறது. ஆண் மிருகம், பெண் மிருகம், ஆண் மனிதன், பெண் மனிதன் அப்படி இருக்கிறது. இந்த ஆண் என்பது இந்த இனப்பெருக்கத்தை தூண்டுகிற அம்சங்கள் ஆணுக்குள்ள இருக்கிற காரணத்தினால் ஆணை பார்த்தவுடன் அந்த கவர்ச்சி வேணும்னு இறைவன் விரும்புகிறான். பார்த்த உடனே பாலியல் கவர்ச்சி அது தெளிவா தெரியணும். பாலியல் என்பது இது ஆணா பெண்ணா என்பது தெளிவாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் ஆண் ஜீவன் என்று சொன்னால் அதை முடியை வைத்து தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், முகத்தில் சில ஃபிட்டிங்ஸை எக்ஸ்ட்ரா கொடுத்து இது ஆண் அப்படின்னு இறைவன் வித்தியாசப்படுத்துகிறான். முகத்தை மழுமழுமழுன்னு ஆக்கி அதை பெண் என்று வித்தியாசப்படுத்துகிறான். ஆம்பளைக்கு மட்டும் இல்லை, மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் இப்படிதான். மனுஷனை விட்டுருங்க, ஒரு பூனை எடுத்துக்கங்க, ஆம்பளை பூனை பொம்பளை பூனை. நீங்கள் எடுத்த ஆப்ரேஷன்லாம் பண்ணி பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ண தேவையில்லை. முகத்தில் 4 முடி கூடுதலாக இருக்கா, பளிச்சுன்னு தெரியுதா, ஆண் பூனை. மழுமழுன்னு இருக்கிறதா, பெண் பூனை. ஒரு சிங்கத்தை எடுத்துக்கங்க, மழுமழுன்னு ஒன்றும் இல்லாமல் மொட்டையாக இருக்கிறதா, பெண் சிங்கம். பிடரி நிறைய முடியோடு இருக்கிறதா, ஆண் சிங்கம். எதை எடுத்துக்கங்க, ஒரு மயில் எடுத்துக்கங்க, மயில் நல்ல தோகை விரித்து ஆடுகிறதா, நிறைய முடி வச்சு தோகையால் ஆடுகிறதா, ஆண் மயில். தோகையே இல்லாமல் மொட்டையாக இருக்கிறதா, பெண் மயில். ஆனால் அதில் ஒரு கூத்து இருக்கு. தமிழ்நாட்டில் பெண்களை வர்ணிக்கிறவங்க பேரில் மயிலே பொம்பளை பார்த்து மயிலேன்னு அவன் எந்த மயிலை சொல்கிறான், தோகை விரித்து ஆடுகிற மயிலை சொல்கிறான். தோகை விரிச்சிச்சுன்னா அது ஆம்பளை மயில்னு அர்த்தம். நீ பொம்பளை ஆம்பளைங்கிறியா, அவளை பொம்பளைங்கிறியா? ஆக்சுவலி சொல்லவே கூடாது, அது அறிவு ரீதியாகவே தப்பு. அதை எப்படி சொல்ல முடியும், பொருந்துமா அது? தோகை விரித்து ஆடும் மயிலே அப்படின்னு பெண்ணை எப்படி வர்ணிக்க முடியும்? வர்ணிக்கவே முடியாது. அப்போ எதை, ஒரு கோழி எடுத்துக்கங்களேன். கோழி நம்ம ஊரில் சிங்கம் மயிலாவது எப்பமாவது இருக்க பார்ப்போம். கோழி வீட்டுக்கு வீடு இருக்குல்ல, பெட்ட கோழி சேவல் கோழி எப்படி வித்தியாசம் இருக்குது? பெட்ட கோழி முழு முழு முழுன்னு இருக்குது, சேவ கோழி தலையில் கொண்டையோட அப்படி வித்தியாசமான முடிகளோட வந்து நிற்குதா இல்லையா? எல்லா ஜீவனையுமே இறைவன் பார்த்த விதத்திலே அதை பாகுபடுத்தி பாலியல் வித்தியாசத்தை காட்டுகிற விதத்திலே தான் படைத்திருக்கிறான். அதே போலத்தான் இறைவன் ஆணையும் பெண்ணையும் படைத்திருக்கிறான். நாம் எதுக்கு தேவையில்லாமல் அதில் ஒரு மாற்றம் செய்வானேன்? அதில் ஒரு பாலியல் ரீதியான ஒரு தேவை, குடும்ப வாழ்க்கைக்கான பல விஷயங்கள் உள்ளே இருக்கிறது என்று சமீபத்தில் சில ஆராய்ச்சி சொல்கிறது. ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாட்டில் அப்படி இருக்கணும். இல்லாட்டி நமக்கு முகத்தில் முடிய கொடுத்த மாதிரி பொம்பளைங்களுக்கு இறைவன் கொடுத்துருப்பானா இல்லையா? ஏன் நமக்கு எடுக்கிற மாதிரி அவங்களுக்கு மட்டும் சேவிங் மிஷின் இல்லையா என்ன? நம்ம முகத்தில் இழுத்தா முடி கலண்டு போகிற மாதிரி அவங்க முகத்தில் இழுத்தா முடி கலண்டு போயிரும்ல. 2 பேருக்கும் கொடுத்து 2 பேரும் எடுத்துக்கன்னு சொல்லலாம்ல. நமக்கு கொடுத்தா அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஏன்? அந்த ஸ்ட்ரக்சர் அப்படித்தான் இருக்கணும், இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும். இறைவன் ஏற்படுத்திய பாலியல் வேறுபாடு, இதை ஏன் போட்டு வெறுப்பானேன்? வெறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் முகம் என்பது உடலிலே இருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு. முகத்தை மாதிரியான முக்கியமான பார்த்து உடம்புல வேற ஏதாவது இருக்குதா? கை போனாலும் பிரச்சனை இல்லை, கால் போனாலும் பிரச்சனை இல்லை. முகமே போயிடுச்சுன்னா முகத்துல தான் 6 அறிவு இருக்கிறது. கண் இருக்கிறது, காது இருக்கிறது, மூக்கு இருக்கிறது, நாக்கு இருக்கிறது, தொடு உணர்ச்சி இருக்கிறது, சிந்திக்கிற மூளை இருக்கிறது. 6 அறிவும் சேர்ந்து இருக்கிற ஒரு பகுதி தலை, முகம். எல்லாம் இந்த பாட்டில் தானே இருக்கிறது. இந்த முகத்துல கூடுதலான பாதுகாப்பு ஏற்பாடுகளை இறைவன் செய்திருக்கிறான். மற்ற பகுதிகளுக்கு இல்லாத பல செட்டிங்ஸ் முகத்துக்கு மட்டுமே. இப்ப நீங்க பாருங்க, ஆரோக்கிய அழகு கிரீம்லாம் விற்பனை பண்றாங்கல்ல, எக்கச்சக்கமா முகத்துக்கு தான் இருக்கிறது. கைக்கு இருக்கிறத விட, காலுக்கு இருக்கிறத விட முகத்துக்கு அதிகம் இருக்கிறது. இந்த முகத்துல எண்ணெய் வடிகிற முகம்னு சில பேர் ஓவரா எண்ணெய் வடியும். அதுக்காக வேண்டி எண்ணெய் நீக்கிற மாதிரியான சோப்புகள் அது விற்பனைக்கு வருகிறது. எல்லார் முகத்திலையும் எண்ணெய் வடியும். எண்ணெய் வடியாத முகமே கிடையாது. எண்ணெய் வடிகிற கை இருக்குதா? எண்ணெய் வடிகிற கால் இருக்குதா? எண்ணெய் அதுவும் உடம்புல உள்ள ஒரு பார்ட்டு தானே. முகத்தை மாதிரியே முகத்தையும் அரைக்கை வச்சு போட்ட சட்டை போட்டு வெளியில பயணிக்கிறோம்னு வச்சுக்குவோம், அதுலேயும் வெயில் படுது, அதுலேயும் மழை படுது, அதுலேயும் காத்தடிக்குது. முகத்தில் ஒரு எண்ணெய் பசை வர்ற மாதிரி கையில் வரணுமா இல்லையா? காலில் வரணுமா இல்லையா? வரல. முகத்தில் மட்டுமே எண்ணெய் வடியுது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த எண்ணெய் வடிகிறது சும்மா வடியல. முகத்தில் இருக்கிற இந்த முகத்தின் இருக்கிற தோல் என்பது மனித உறுப்பில் உடலில் முக்கியமான பகுதியாக இருக்கிற காரணத்தினால் அதை பல்வேறு கெடுதிகளில் இருந்து காப்பதற்காக சுரக்கிற சுரப்பி தான் அந்த எண்ணெய். அது அளவுக்கு மீறினா தான் ரிமூவ் பண்ணணும். ஓவரா எப்போ பார்த்தாலும் எண்ணெய் வடிஞ்சு 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் அளவுக்கு வடை சுடுற அளவுக்கு சில பேருக்கு வடியும். ஓவர் அந்த மாதிரி ஆட்கள் எக்ஸ்ட்ரீமா போகுத அவங்க தான் ரிமூவ் பண்ற வேலையை பார்க்கணுமே தவிர சாதாரண எல்லாத்துக்கும் இப்படி இருக்கும். ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சா, 3 மணி நேரம் ஆயிடுச்சா, வெளியே சுத்திட்டு வந்தாச்சா, தொட்டு பார்த்தா எண்ணெய் வடியத்தான் செய்யும். உடனே மூஞ்சிலாம் எண்ணெய் ஆயிட்டுன்னு சோப்பை உப்பை போட்டு எல்லாத்தையும் காலி பண்ற வேலையை பார்க்க கூடாது. இந்த எண்ணெய் ஏன் வடிகிறது? முகத்தை பாதுகாப்பதற்காக சுரக்கிற ஒரு வகையான சுரப்பி அது. அதனால தான் நீங்க பாருங்க,
நம்ம ஊர்ல கொசு இருக்கு, இங்க கொசு இல்ல. இங்க வந்தவர் பார்த்த வரைக்கும் கொசு தெரியல, மூட்டை தான் இருக்கு. அது வேற செய்தி. கொசு இருக்குதுல்ல, இந்த கொசுவை எடுத்துக்கிட்டீங்கன்னா வீட்டுல சாதாரண கையில கடிக்குது, முதுகுல கடிக்குது, காலில் கடிக்குது. முகத்துல கொசு கடிச்சு பார்த்திருக்கீங்களா? ரொம்ப வித்தியாசமா சில பேருக்கு ரேரா கடிக்கும். அப்படியே கச்ச 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 கச்சன்னு முகத்தை சூழ்ந்து நிற்கும், காதை சூழ்ந்து நிற்கும். இங்க போய் கடிக்கும், கழுத்துல கடிக்கும், வயிற்றுல கடிக்கும், கையில கடிக்கும், காலில் கடிக்கும். முகத்துல 90% கடிக்காது. விதிவிலக்கா 10 இருக்குது. அதுக்கு வேற சில காரணங்கள் அப்படின்னு அறிவியல்ல சொல்றாங்க. என்ன காரணம்? முகம் என்ன செஞ்சிச்சு? அது என்ன ஆயுதத்தையா வச்சுக்கிட்டு இருக்கு? ஆமா வச்சுக்கிட்டு இருக்குது. கொசு கடிக்க விடாத இந்த மாதிரியான ஒரு சுரப்பியை வச்சுக்கிட்டு இருக்குது. இதை டேமேஜ் பண்ணிடாத, வேற எதை வேணாலும் டேமேஜ் பண்ணிக்க போ. கையை டேமேஜ் பண்ணிக்க, காலை டேமேஜ், அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. முகம் ரொம்ப முக்கியமான பார்த்து பண்ணக்கூடாது. அதுக்காக வேண்டி முகத்தை பாதுகாப்பதற்காக இறைவன் செய்து வைத்திருக்கிற சுரப்பிகள் முகத்திலே இருக்கிறது. இந்த சுரப்பி எந்த அளவிற்கு முகத்திலே தேவையான அளவிற்கு தக்க வைக்கப்பட்டால் முகத்திற்கு ஆரோக்கியம். அறிவியல் பூர்வமான ஆய்வு சொல்கிறது, இந்த சுரப்பிகளை தக்க வைப்பதிலே தாடி மிக முக்கிய பங்காற்றுகிறது. தாடி இல்லாதவர்களோட முகத்தில் இருந்து ரொம்ப எளிதாக அந்த சுரப்பிகள் அகன்று விடுகிறது. தாடி இருக்கிற முகத்தில் அந்த சுரப்பிகள் தேங்கி நிற்கிறது. எண்ணத்தை கழுவுனாலும் ஓரஞ்சாரத்தில் அதை வச்சுக்கிட்டே இருந்துகிட்டே இருக்கும். முகத்துக்குள்ள இறைவன் வைத்துக் கொண்டே இருக்கிறான். அப்ப இந்த முகத்தை பாதுகாப்பதற்காக இறைவன் ஒரு ஏற்பாடு செஞ்சு, அந்த ஏற்பாட்டை மனுஷன் தேவையில்லாம காலி பண்ணிடுவானோ, அதுக்கு இன்னொரு ஏற்பாட்டை பண்ணி தாடியை வளர்க்க வச்சு அந்த தாடிக்கு உள்ளுக்குள்ள அந்த சுரப்பிகளை எல்லாம் தக்க வைக்கிற வேலைகளை இறைவன் செய்து வைத்திருக்கிறான். அப்போ அறிவியல் பூர்வமாக ஆரோக்கியம் என்ற கோணத்தில் சிந்தித்தாலும் தாடி என்பது மனிதனுக்கு நன்மை தருவதாக இருக்கிறது. அழகு என்ற கோணத்தில் சிந்திப்பதாக இருந்தாலும் அது ஒரு அழகு கெட்ட காரியம்லாம் கிடையாது, அழகாத்தான் இருக்கிறது. பார்த்து பார்த்து பழகி போய் அழகு இல்லைங்கிறோம். நீங்க இப்படி உள்டா வைங்களேன், ஒரு ஆளை தாடி வச்சே பார்த்துட்டியே 10 வருஷமா, அவரை ஒரு நாள் தாடி எடுத்து நீங்க பாருங்க. நீங்க எவ்வளவுதான் தாடி வெறுப்பாளராக இருந்தாலும், என்னப்பா இப்படி தாடி எடுத்துட்டு மொழு நிக்கிறிய, நல்லாவே இல்லம்பிய. ஒரு முகத்தை இப்படியே பார்த்து பழகிட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு தாடியை சரிச்சு விட்டா எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. இயேசுடைய முகம் இப்படி சாந்தமாக முகமாகத்தானே எல்லா இடங்களையும் காட்டுறாங்க. ஒரு நீண்ட தாடியோடு காட்சி அளிக்கிறார். இயேசுவை நீங்க தாடி இல்லாம கற்பனை பண்ணி பாருங்க. இப்படியே பார்த்து பார்த்து பழகின முகத்தை தாடி இல்லாம பார்த்தாலே அகோரமா தெரியும். ஏன்னா பார்த்து பழகிட்டோம். அதனால அதை வெறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது முஸ்லீம்களுக்கு என்று சொல்லப்பட்டாரு, எல்லாத்துக்கும் பொதுவாக எல்லாரும் வைக்கலாம். இன்னும் சொல்ல போனா அனுபவத்திலே பல வாழ்க்கை உண்மைகளை கண்டுகொண்ட நம்முடைய முன்னோர்களில் அதிகமானவர்கள் தாடி வைத்திருக்கிறார்கள் எல்லா மதத்திலையும். இயேசு கிறிஸ்து வைத்தார். இயேசு கிறிஸ்து காலத்தில் வாழ்ந்தவர்களை பற்றி எத்தனையோ திரைப்படங்கள் டிவியில் போடுறாங்கல்ல, டிவியில் காட்டுற ஆளை பூரா பாருங்க, எல்லாரும் தாடியோட காட்டுறாங்க. இயேசு கிறிஸ்து காலத்தவர்கள், இயேசுவை அழிக்க வந்தவர்கள் அப்படின்னு ஒரு படங்கள்லாம் டிவியில் போடுறாங்களே, யாரை பார்த்தாலும் தாடி வச்சிருக்காங்க. அவங்க யாரும் முஸ்லீம் இல்லை, தாடி வச்சிருக்கிறாங்க. ஏன் நம்முடைய கலாச்சாரத்தினுடைய பின்புலமாக இருந்த பெரியவர்கள், முன்னோர்கள், சாமியார்கள் நிறைய பேர் சொல்லுவோம்ல, சித்தர்கள், அவங்கள பெரும்பாலானவங்க பாருங்க பெரும்பாலும் தாடியோடு காட்சி தருகிறார்கள். அனுபவத்தின் மூலமாக பல வாழ்க்கை உண்மைகளை கற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தாடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அப்ப அவங்க அனுபவத்தில் ஏதோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இது நல்லா இருக்குது, அது வேற ஏதோ சில அனுகூலங்கள் நமக்கு கிடைக்கிறது என்பதை அறிவியல் வளராத காலகட்டத்தில் கூட அனுபவத்தில் அறிந்திருக்கிறார்கள். எனவே அறிவுபூர்வமாக சிந்தித்தால், அறிவியல் பூர்வமாக சிந்தித்தால் தாடி என்பது மனிதனுக்கு நன்மையை தருகிறது. அதை தாண்டி முஸ்லீம்களை பொறுத்தவரை அது இஸ்லாம் என்ற பார்வையில் இறைவனிடத்திலே கூட நன்மையை பெற்றுத் தருகிறது. மற்றவர்கள் வைக்காதிருந்தால் கூட அது அவர்களுடைய சமூக பழக்கம் என்று விட்டுவிடலாம். முஸ்லீம்கள் வைக்காமல் இருப்பது உண்மையிலே வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. நீங்களும் வைங்க, உங்களுக்கு அவங்களுக்காக சமுதாயம் பழகிட்டாங்கன்னு சொல்லிவிடலாம். அப்படியே அந்த கல்ச்சர்ல வந்துட்டோம், தாடி வச்சா அவ்வளவுதான், எங்க அப்பா விட மாட்டாரு, என்னடா இது முஸ்லீம் மாதிரி இருக்குன்னு கேட்டு விடுவோம். இப்படியாக கூட காரணங்கள், நெருக்கடிகள் இருக்கலாம். முஸ்லீம்கள் உங்களுக்கு என்ன நெருக்கடி இருக்கிறது? உங்களுக்கு என்ன தாடி வச்ச என்ன பாய் மாதிரி தாடி வச்சுட்டு அப்படின்னு கேட்க போறாங்க? பாய் தானப்பா தாடி தானப்பா வைப்பேன்னு அழகா சொல்லலாம் தானே. நம்ம ஓடு இருக்கிற பல பேர் அந்த வேலையை செய்யும் பொழுது நாமும் அதை செய்யறதுல என்ன தயக்கம்? எல்லாருமே அதை செய்யறாங்க. யாருமே செய்யாத ஒரு இடத்துல நாம் போய் செய்ய ஆரம்பிச்சா அது ஒரு கேள்வி வரும். எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு இடத்துல உங்களுக்கு என்ன தயக்கம்? தாராளமா செய்யுங்க. அதை ஒரு அறிவுரையாக சொல்லிக் கொள்கிறோம்.